கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பென்னி ஸ்டாக் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் ஒரு 3 இல்லை 4 ஸ்டாக்ஸுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு அதோட டபுள் பாட்டம் பிரேக் ஆகி நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. மூவ் ஆகி முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 45 இந்த நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைன். ஸோ 45 ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் எங்கே வைக்கலாம்னா, இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைனுக்கு கீழே ஒரு புல்லிஷ் கேண்டில். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நெக்லைனில் வந்து ஒருவேளை நெக்லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம கரெக்டாக நெக்லைன்லேயே நம்ம எஸ்எல் வைக்க வேணாம். நெக்லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துக்கலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 50 ரூபா. ஸோ 50 ரூபா போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் டார்கெட் 55. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட். ஸோ இந்த ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட் வந்து கிட்டத்தட்ட அதே சினோரியா தான். பாருங்கள், உங்களுக்கு 14 ருபீஸ்க்கு மேலே இந்த டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு லாங் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லைன் வரைக்கும் இனிமேல், அதாவது இன்றைக்கி மண்டே வந்து ஒரு ரீடெஸ்ட்டோ எடுக்கலாம், ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மண்டே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 இல்லை 315 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்க அப்படின்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. 315 போல் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 17 ரூபா 50 பைசா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டார்கெட். இதோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நம்ம 14 ரூபா, ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு 17.50 அப்படின்றது ஒரு நல்ல டார்கெட்டாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பர்சன்டேஜாக இருக்கும். இல்லை நான் ஒரு 20 ரூபா வரைக்கும் வச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு பென்னி ஸ்டாக் அப்படின்றப்ப அதுக்கான கொஞ்சம் டைமை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து வெரி ஹியூஜாக இருக்கும். இப்போ நம்ம 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20 ரூபா போகுது பார்த்தீங்கன்னா, 3 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பர்சன்டேஜ் வந்து நான் கால்குலேட் பண்ணலை. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எல்கேபி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். ஸோ இந்த எல்கேபி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது நம்ம இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கு மேலே தான் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்குகளுக்கெலாம் நம்ம வந்து அதோட மூவிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதோட இந்த எல்கேபி செக்யூரிட்டிஸோட டே சார்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நேத்தோட, அதாவது ஃப்ரைடேவோட இன்ட்ராடேக்கு மேலே ட்ரேட் ஆகும்போதும் கூட நீங்கள் எடுக்கலாம். என்ன கேட்டால் ஆல்ரெடி இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எல்கேபி செக்யூரிட்டிஸை வந்து நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து கீழே இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு கீழே, அதாவது இந்த லோவுக்கு கீழே, இந்த 22.80 பைசாவுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம எஸ்எல்ல கொடுத்துக்கிட்டு வெளில வந்துடலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். எஸ்எல் வந்து நம்ம 22 ரூபா 50 பைசாவுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் டே சார்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா போகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அதோட என்ன கேட்டால், இந்த பென்னி ஸ்டாக்குகளுக்கு இன்னொரு குணமும் இருக்குது. ஏறுச்சுன்னா மலமளன்னு ஏறும், இறங்குனாலும் அதே வேகத்தில் கீழே இறங்கும். அதனால அதோட டார்கெட் வரைக்கும் நம்ம அதோட
டார்கெட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வச்சுருக்க வேணாம். கொஞ்சம் முன்னாடியே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வர்றது ஒரு புத்திசாலித்தனம். ஸோ நான் பெனி ஸ்டாக்லாம் நான் ட்ரேட் பண்ணும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன். அதோட ஹை வரைக்கும் டார்கெட் வரைக்கும் கரெக்டாக வச்சுருக்க மாட்டேன். ஒன் டே முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு லோயர் சர்க்யூட் அடிச்சிச்சுன்னா நம்மளால் ப்ராஃபிட்டை இருந்தாலுமே நம்மளால் வைக்க முடியாது. அந்த ரீசனுக்காக நீங்கள் பென்னி ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ZLearn. இந்த ZLearn வந்து நான் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம்னா ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோவுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் ஹைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பேன். ஏன் கொடுத்துருக்கேன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதோட டார்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை இந்த 11 ரூபா வரும்போதே நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து டார்கெட்டை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடலாம். ஸோ என்ட்ரி கரெக்டாக நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் சூப்பர் டேனரி லிமிடெட். இந்த ஸ்டாக் நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ். பென்னி ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஃபேவரட் ஸ்டாக். நான் நிறைய டைம் இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா ஒரு லாங் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து நம்ம வந்து பென்னி ஸ்டாக்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி பார்க்க முடியாது. அது நிறையா கேண்டில் வந்து அந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து ஒரு ரைசிங் வெஜ் சேனல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு லாங் ரிஜெக்ஷன் கேண்டில் பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து ஒரு 1 2 3 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா இது வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் வந்து முன்னாடியே வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடியே கூட வச்சுக்கலாம். 15 ரூபா டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். டார்கெட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, 15 ரூபா வந்து இதோட டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த சில டைம் இங்கே கூட வேண்டாம், நம்ம இதுவே வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தோம்னா நான் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடுறேன், அதாவது ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸையும் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 11 ரூபா வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றியும் அன்பும்.